அனைவருக்கும் வணக்கம். பேரண்டிங்கில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் இன்றைக்கு இருக்க காலகட்டங்களில் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஓவர் ப்ரொடெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், குழந்தைங்களுக்கு அந்த லேர்னிங் கேப்பபிள் அவங்களுக்கு இல்லாமலே போயிடும். பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க அவ்வளோதான் சோர்ந்து விழுந்துருவாங்க, பயங்கரமாக அழுவாங்க. எல்லாத்துக்கும் வந்துட்டு உங்களை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. ஓகே, அம்மாவை பார்த்துப்பாங்க, அம்மா பார்த்துப்பாங்க. ஈவன் அவங்க எந்த நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் உங்களோட தலையீடு இருக்கும். அவங்க படிக்கிற விஷயத்தில் உங்களோட தலையீடு இருக்கும். எல்லாத்துலேயும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து ஹெலிகாப்டர் பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றி வந்து அந்த குழந்தையே சுற்றி வருவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவராக நீங்கள் பார்த்துக்கிறீங்க இல்லையா? அது வந்துட்டு மிக தவறான ஒரு செயல். அதாவது ஒரு பாதையில் முள் இருந்தாலும் கல் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு தான் என் குழந்தைய நடக்க விடுவேன். பிகாஸ் அவனுக்கு குத்திடும். அதனால நான் அம்மா அப்பான்னு எதுக்கு இருக்கும், என் குழந்தைக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு பேரண்டிங் கிடையாது. கல் இருக்கும் தான், முள் இருக்கும் தான், மேடு பள்ளங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதில் எப்படி நடக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துடணும் இல்லையா? அதுதான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் பேரண்டிங். பிள்ளைகளை வளர்க்குறது வந்துட்டு அதுதான் சரியான. அவங்களுக்கு ஒரு 50 வயசு அவங்க ஓரளவுக்கு வரைக்கும் நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவோம், பார்த்துப்போம், எல்லாம் பண்ணுவோம். அவங்க நம்ம வயசு வரும்பொழுது நம்ம இருக்கோமா இல்லையான்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்து தான் ஆகணும். யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் எப்படி அவங்க நின்று வாழணும் அப்படின்ற ஒரு படிப்பினையை குழந்தைங்களுக்கு நம்ம கற்பிக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் நான் இருக்கேன், உன்னை பார்த்துக்கிறேன், இது பண்ணணும் அது பண்ணணும், எல்லாத்துலேயும் நம்மளுடைய தலையீடு என்பது இருக்கக்கூடாது. அவங்களே வந்துட்டு முடிவெடுக்க வைக்கணும். எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப ஓவராக நம்ம பெஸ்ட் பேரண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணாதீங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. யதார்த்த வாழ்க்கைக்குள்ளே குழந்தைங்களை கொண்டு வாங்க. நம்ம அப்பா அம்மா எதுக்கு எடுத்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுவோம், ஒவ்வொரு செல்லம் கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். பட் இந்த சமுதாயம் அந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. அது பண்ணவுமே கூடாது. ரைட்? யதார்த்தம் என்ன அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி வளர்க்கலாம். த பெஸ்ட் பேரண்ட் நான் தான், என்னால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி ஓவர் சக்திமான் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் குட். நன்றி.